இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு சூரிய பயிற்சி எப்படி மேம் இருக்குது? இந்த துலாமை பொறுத்தளவில் சூரியனுடைய கேரக்டர் என்னென்னா, அவங்களுடைய லாபம், அவங்களுடைய ப்ரமோஷன், அவங்களுடைய மகிழ்ச்சி, அவங்களுடைய வெற்றி, அவங்களுடைய பேரின்பம், அவங்களுடைய பேராசை, எல்லாத்துக்குமே மூத்த சகோதரம் எல்லாத்துக்குமே இந்த சூரியன் தான் காரகம். இப்போ இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது இவங்களுடைய இந்த மகிழ்ச்சி, பேரின்பம், பேராசை எல்லாம் எங்கே அடங்கி போகுதுன்னா, தொழில் அப்படின்னு வேலையில் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகக்கூடிய காலம் இந்த காலம். அதனால் இந்த காலகட்டங்கள் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் வேலை நிமித்தமாக அதை முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை, ஜாதகங்கள்லாம் நிறைய வரும். சரி, இந்த மாதம் முடிவெடுத்துட்டு ஆவணியில் கல்யாணம் பண்ணிடலாம், இந்த மாதம் முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு வேலைப்பளு ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வணக்கம் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னு கேட்டால், எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி உங்கள் சப்போர்ட் எல்லாம் கொடுத்து, உங்கள் கமெண்ட் எல்லாம் கொடுத்து, எங்கள் ஜோசியர் சொல்கிற அத்தனை விஷயங்களும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த கமெண்ட் கொடுக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சி, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நாங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்ருக்குறோம். ஓகேவா? அதில் இப்போது இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஜோதிடரை பார்க்குறோம். அவங்க வேறு யாரும் இல்லைங்க, ஏஎல்பி ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜரை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்களாம். அது ஒரே மாதத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னா ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுப்பாங்களாம், அதுவும் ஆன்லைனில். அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் எங்கள் சாந்தி தேவி மேம்கிட்ட நீங்கள் அழகாக கற்றுக்கலாம், ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம், எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டிய வேலையும் கிடையாது, சூப்பராக கற்றுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கி எங்கள் ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள்கிட்ட இன்றைக்கி சூரிய பெயர்ச்சி, ஜூலை மாதத்தில் வர சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருங்க. 12 ராசிக்காரங்களும் ரெடியாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? அவங்கள சந்திப்போம். வணக்கம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொன்னீங்க மேம். சொன்னதே அழகாக இருந்தது நீங்கள் சொன்னது. இப்போது மேம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கி சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் தான் வருது, பட் எனக்கு என்ன டேட்டுன்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். என்றைக்கு அந்த ஜூலை மாதத்தில் சூரிய பெயர்ச்சி வருது, அது எப்படி இருக்கும் 12 ராசிக்கும்? கண்டிப்பாக முதல்ல சூரிய பயிற்சினா என்னன்னு சொல்லுங்க. முதல்ல சூரியனை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஆமாம், அதுதான் மெயின். பலன்களுக்கு ஆதித்யாய நமகன்னு சொல்லுவோமே. சூரியன் தான் எல்லாமே. நம்மளுடைய தலைமை கிரகம் என்ன அப்படின்னா சூரியன் தான். கிரகங்களுக்கெல்லாம் தலைவர் மட்டும் கிடையாது. நம்ம உலகத்தில் ஜனிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவருக்கு அருணுகிரகம் இல்லாமல் உயிர்கள் ஜனிக்காது. அதனால் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான் தான். அப்படிப்பட்ட சூரியனின் நகர்வை வச்சு தான் அந்த மாத பலன்கள் எல்லாமே எடுக்கப்படுது. சூரியன் மட்டும்தான் கரெக்டாக எக்ஸாக்டாக தமிழ் மாதத்திற்கு 1ஆம் தேதியான பயிற்சி ஆகக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். ஓ, நம்ம ஆங்கில மாதத்திற்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் தமிழ் மாதத்துக்கு தான் அவருடைய பயிற்சி முதல் தேதியிலேயே. அந்த வீட்டுக்கு மாதம் மாதம் எப்படி 1ஆம் தேதியான வாடகை கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த சூரியன் பயிற்சி ஆகிக்கிட்டே இருப்பார். அதில் இந்த கடக மாதம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் 1ஆம் தேதி கடக ராசிக்குள்ள சூரியன் பயிற்சி ஆவார். 16 ஆங்கிலத்திற்கு 16/7 அந்த நைட் நேரத்தில் அவர் பயிற்சி ஆகிறாரு. இந்த ஆடி மாதம் சூரிய பயிற்சிக்கு ரொம்ப தை மாதத்துக்கு எவ்வளோ விசேஷம் இருக்கோ அந்த அளவுக்கு ஆடி மாதத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஒரு விவசாயிக்கு தேவைங்கிறது சூரியனுடைய நகர்வுகளில் தான் விவசாயத்திற்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு விவசாயத்தில் இருந்து ஒரு உயிர்களினுடைய அத்தனை நகர்வுக்குமே அந்த சூரியனுடைய அனுகிரகம் ரொம்ப கட்டாயம் தேவை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்மளுக்கே விட்டமின் இ வேணும்னா சூரியன் கிட்ட தானே நிற்க சொல்கிறாங்க. நமக்கே சூரியன் தேவைப்படுது. விட்டமின் டி அண்ட் இ கூட இருக்குன்னு நினைக்கிறேன்.
அது விட்டமின் டிங்கிறது ரொம்ப சூரியனுடைய அனுகிரகத்தில் தான். அந்த ஸ்கின் நல்லா இருக்கணும், ஒருத்தங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா விட்டமின் டி அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த சூரியன் வந்து கடகராசிக்குள்ளே உக்கிரத்தை தணித்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக பயணிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது உத்தராயணம் தக்ஷிணாயணம்னு 2 அயனங்கள் இருக்குது. அது அயனம்னா பாதைன்னு அர்த்தம். சூரியன் பயணிக்கக்கூடிய பாதை மாற்றம் அப்படிங்கிறது. அதை தை மாதத்தில் உத்தராயணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆடி மாதத்தில் தக்ஷிணாயனம் அவருடைய உக்ரம் தணியக்கூடிய காலகட்டங்கள், இனி வரக்கூடிய காலகட்டங்கள். இதுவரையும் அக்னி நட்சத்திர எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் இல்லையா? அதனால இனிமே அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக நம்மளுடைய ஜென்ரலாக நம்மளுடைய பூமிக்கே அந்த மாதிரி ஒரு தன்மையில் அவர் பயணிக்க போகிறார். இப்போ இந்த கடகத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த சூரியனுக்கு ஒரு 2 பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, நம்ம சூரியன் சந்திரன் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான கிரகங்கள். நம்ம கண்ணால் முழுமையாக பார்க்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னா அந்த சூரியனும் சந்திரனும் தான். மற்ற கிரகங்கள்லாம் நம்ம நேரடியாக நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஏதாவது ஸ்கோப் வச்சு பார்க்கணும். விடிவெளி மட்டும் தூரத்தில் ஒரு புள்ளியாக தெரியும். மற்ற எல்லாமே இந்த சூரியன் முழுமையாக சந்திரனையும் முழுமையாக நம்மளால் பார்க்க முடியும். அதனால் அந்த சந்திரனுடைய வீட்டுக்குள்ளே அந்த சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளானது அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த சூரியன் கடகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு உச்சத்துக்கு வர்றார். இந்த குரு உச்சம் வரும்போது பொதுவாக ஒரு ராஜா வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டார் இல்லையா? அவர் கேட்குறாருன்னா ராஜகுருங்கிற ஒருத்தர் பேர், அவருடைய பேச்சை மட்டும்தான், அவருடைய ஆலோசனைகளை மட்டும்தான் அங்கே எடுத்துக்குவார். ஒவ்வொரு அரசவையிலையும் ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பேச்சை மட்டும்தான் ராஜா கேட்பார். அப்படி அந்த குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சூரியன் கடகராசிக்குள்ளே குருவும் சூரியனும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிக்கக்கூடிய ஒரு காலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஜென்ரலாகவே இந்த மாதம் ஒரு பக்குவத்தோட மக்கள் நடந்துக்கக்கூடிய ஒரு காலமாகவே இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இயல்பாக கடகராசிக்குள்ளே பயணிக்கக்கூடிய சூரியன் நல்ல பலன்களை நிறைய செய்வார், சுப செலவுகளை அதிகமாக ஏற்படுத்துவார். அடுத்த ஆவணி மாதத்துக்கு பண்ணக்கூடிய அந்த திருமண காரியத்துக்கெல்லாம் இப்போவே தயாராகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சூரியன் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவோடு சேர்ந்து பயணிக்கிறார்களா. ஆனால் எந்த ஒரு கிரகமே ஒரு நல்லது பண்ணால் ஒரு கெட்டதை கண்டிப்பாக பண்ணும். அப்படி பார்க்கும்போது இந்த சூரியன் குருவோடு சேரும்போது அது வேதை தோஷம்னு சொல்கிறது. இந்த வேதை தோஷம் என்ன பண்ணும், 2 புத்திசாலிகள் ஒரே உரைக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணும், அந்த கிழிச்சிக்கிட்டு வெளில வந்துடும். அந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை காமிக்கணும்னு கொஞ்சம் அவசரத்தனமாக சில முடிவுகளை எடுத்து அவஸ்தைப்படக்கூடிய ஒரு காலத்தையும் இந்த குரு கொடுத்துருவார். இந்த சூரியனும் இணையும் போது கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நிதானமாக சட்டுன்னு முடிவெடுக்காமல் இந்த சூரியன் அடுத்த கிரகத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு பயிற்சி ஆகிற வரையும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த சூரிய பயிற்சி 12 ராசிகளுக்கும் போது ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய ரோல் என்ன, அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேம், சூரிய பயிற்சியை பற்றி ரொம்ப அதாவது புரியாதவங்களுக்கு கூட புரிஞ்சிருக்கும் மேம். அவ்வளோ அழகாக சூப்பராக சொன்னீங்க. இப்போ அந்த சூரிய பயிற்சிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? கண்டிப்பாக பார்க்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு சூரிய பயிற்சி எப்படி மேம் இருக்குது? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் சூரியன் தான். எடுத்தோடனே சந்தோஷம்னோடனே ஹாப்பி ஆகிட்டாங்க எல்லாரும். கண்டிப்பாக இந்த துலாமை பொறுத்தளவில் சூரியனுடைய கேரக்டர் என்னென்னா, அவங்களுடைய லாபம், அவங்களுடைய ப்ரமோஷன், அவங்களுடைய மகிழ்ச்சி, அவங்களுடைய வெற்றி, அவங்களுடைய பேரின்பம், அவங்களுடைய பேராசை, எல்லாத்துக்குமே மூத்த சகோதரம் எல்லாத்துக்குமே இந்த சூரியன் தான் காரகம். நமக்கு மூத்த சகோதரன் உதவி செய்யணும், நம்ம கூட ரொம்ப நல்ல பாண்டிங்கில் இருக்கணும், நமக்கு அக்கா நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சூரியன் நல்லா இருந்தால் தான் நடக்கும். இல்லை நமக்கு பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா அந்த சூரியன் நல்லா இருக்கணும். இல்லை எனக்கு அரசியலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வேணும், அரசியலில் எனக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னா அந்த சூரியன் தான் காரணமாக இருப்பார். அதே மாதிரி நான் என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி அடையணும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஒரு சுற்றுலா பயணமாவது அடிக்கடி நான் போயிட்டு வரணும், ஜாலியாக ஊர் சுற்றணும், அந்த ஜாலிங்கிற வார்த்தை 11ஆம் பாவம். அப்போது அதை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான் தான். இப்போ இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது இவங்களுடைய இந்த மகிழ்ச்சி, பேரின்பம், பேராசை எல்லாம் எங்கே அடங்கி போகுதுன்னா தொழில் அப்படின்னு வேலையில் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகக்கூடிய காலம் இந்த காலம். நீங்கள் அந்த ப்ரெஷரை தாக்கு பிடிச்சிங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு, சேலரி உயர்வு கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் அதை நீங்கள் தாக்கு பிடிக்கலை, வேலை அதிகமாக இருக்குன்னு லீவ் போட்டு ஊர் சுற்ற போனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த ஒர்க்கை
ஒர்க் ப்ரெஷரை நீங்கள் தாக்கு பிடிச்சா மட்டும்தான் அடுத்து உங்கள் ஒர்க்குக்கான கிரெடிட் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த சூரியன் யாருக்கெல்லாம் ப்ளஸ் மைனஸாக இருக்கார் துலாமை பொறுத்தளவில் அப்படின்னா, நான் இந்த மாதம் ஏதாவது ஒரு திட்டமிடல் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய வேலை அந்த திட்டமிடல்களை நிறைவேற்ற விடாது. நான் ஃபேமிலியோடு ஏதாவது டூர் போகிறேன்னு பிளான் பண்ணியிருக்கேன், அன்றைக்கி தான் வேலை அதிகமாக இருக்கும். நீ லீவே கிடையாது, உனக்கு லீவே கொடுக்க மாட்டோன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் இங்கே ஃபேமிலிக்குள்ளே என்ன ஆகும், பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடும், ஃபேமிலிக்குள்ளே சங்கடங்கள் ஜாஸ்தி ஆகிடும். அதே வருமானம் எனக்கு நல்லா இருக்கான்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேனோ அந்தளவுக்கு எனக்கு ரிட்டன் மணியில் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன் கட் ஆகிடுது. எனக்கு வேலைன்னு இருந்தால் ஃபோன் அடித்தா கூட என்னால் எடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகுது, எனக்கும் மனைவிக்குமான உறவு அல்லது எனக்கும் குடும்பத்துக்குமான ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது இந்த வேலையினுடைய பழுனால் அது குறையுது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்கள் இளைய சகோதரர்களால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இடம் வீடு சொத்து சம்மந்தமான ஏதாவது ஒரு முடிவுகளை எடுக்கலாமா அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக அதற்கான லாபம் உங்களுக்கு உண்டு. இடம் வைக்கிறதுனாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, இல்லை சொத்து பிரிச்சுக்கிறதுனாலும் சரி, அதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு. உங்கள் மூத்த சகோதரர்கிட்ட இந்த காலகட்டங்களில் ரொம்ப தன்மையாக பேசுங்க. நீ மனசை வச்சா எனக்கு கொடுக்கலாம், நீ கொடுத்தா தானே எனக்கு, வேறு யார் எனக்கு செய்ய போகிறான்னு ஒரு சென்டிமெண்ட்டில் டச் பண்ணுறாங்கன்னா அவங்க ரொம்ப சைலண்ட் ஆகிடுவாங்க. இந்தான்னு வச்சு கொண்டு கொடுத்துடுவாங்க. ஏன்னா அதுக்கான காலம் அப்படிங்கிறது இந்த நேரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது மட்டும் இப்போது குழந்தைகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த மாதம் வாய்ப்பு இல்லை. இந்த மாதம் குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் தயவு செஞ்சு போகாதீங்க, போகக்கூடாது. அது போனாலும் சக்ஸஸ் ஆகாது. இப்போ இந்த மாதம் விட்டுருங்க, அடுத்த மாதம் அதுக்கான ப்ராசஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுடைய தேவைகள் அப்படிங்கிறது, குழந்தைகளுடைய செயல்களை இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். கடனுக்கு அப்ளிகேஷன் போடுறதுனா இந்த காலகட்டங்கள் போடுங்க. இந்த மாதம் அதுக்கான அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அடுத்த மாதம் பணம் உங்கள் கைக்கு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. அதனால் இந்த காலகட்டங்கள் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் வேலை நிமித்தமாக அதை முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை ஜாதகங்கள்லாம் நிறைய வரும். சரி, இந்த மாதம் முடிவெடுத்துட்டு ஆவணியில் கல்யாணம் பண்ணிடலாம், இந்த மாதம் முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு வேலைப்பளு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அதில் ஒரு பிரேக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இவங்களுக்கு இந்த 10ல் இருக்கக்கூடிய இந்த சூரியன் என்ன பண்ணுறாருன்னா, ஏதாவது ஒரு தந்தை வழியில் ஒரு கர்ம செயல்களை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தந்தை வழி உறவுகள், அப்பா கூட பிறந்தவங்க, அப்பாவுக்கு அல்லது அப்பாவுடைய அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம கூட அவங்க இருக்காங்க, அப்பா இருக்கார், அம்மா இருக்காங்க, இல்லை தாத்தா பாட்டி இருக்காங்க, அப்பா வழி உறவுகளில் அத்தை இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த சூரியன் 10ல் இருக்கிறதுனால பல விதத்தில் தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் உங்களுக்கு நன்மைகளை தரும். அதே பணிச்சுமை அதிகமாகும். ஏதாவது பரிகாரம்லாம் இருக்கா மேம்? கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டங்களில் அவங்க பரிகாரம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா, கடைநிலை ஊழியர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப சிறந்த பரிகாரம். நாய்க்கு கோதுமை பிஸ்கட்டு வாங்கி கொடுக்குறாங்கன்னா அது சிறந்த பரிகாரமாகும். கோதுமை பிரெட்டு அல்லது கோதுமை பிஸ்கட்டு இது வாங்கி கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சிறந்த பரிகாரம். தேங்க்யூ மேம். சூப்பராக அழகாக இந்த ராசிக்கு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். வியூவர்ஸ், உங்களுக்கு எங்கள் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களுடைய நம்பர் வேணும்னா இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனைனாலும், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள நேரில் சந்தித்தா எனக்கு பெட்டருன்னு தோணுது. அப்படி நேரில் சந்திக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் இருக்குது, ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு சிறப்பான செய்தி என்னென்னா, நீங்களும் ஜாதகம் கற்றுக்கலாம் அப்படின்னு எங்கள் சாந்தி தேவி மேம் சொல்கிறாங்க. அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதுவும் என்ன, ஒரே மாதத்தில் ஆன்லைன்லேயே கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதே அவசியமே கிடையாது. அழகாக ஆன்லைன்லேயே அவங்கக்கிட்டே நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டு ரிலேஷனு, உங்கள் ஃபேமிலி எல்லாரோட ஜாதகத்தையும் நீங்களே பார்த்துக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக துல்லியமாக அவ்வளோ அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி தேவி மேமை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.